அனைவருக்கும் வணக்கம். ஆ ஃப்ரைடே டிசிஎஸ் ஷேர் அரௌண்ட் 2350ல வாங்கியிருந்தேங்க. நான் இருக்கிறது டே சார்ட். ஓகேங்களா. இதில் 2350 நியர்பை நம்ம என்ட்ரி எடுத்திருந்தோம். அது இன்னைக்கு அதுதான் வந்து டாப் கெய்னர். நம்ம வாங்கினதுக்கு ஒரு 7% வரைக்கும் ரிட்டர்ன் மூவ் ஆச்சு. பட் இருந்தாலும் ஒரு 6% அந்த ரேஞ்சிலேயே நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா ஃபர்தராக அது மூவ் ஆயிருக்கு. ஓகேங்களா. ஸோ லாஜிக் பார்த்தீங்க அப்படின்னா லாங் டேர்ம் டவுன் ட்ரெண்டாக இருந்தது. டே சார்ட்டில் லாங் டேர்ம் டவுன் ட்ரெண்டாக இருந்தது. அங்கேருந்து ட்ரெண்ட் லைன் ஏற்கனவே இந்த இடத்துல பிரேக் பண்ணியிருக்கு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே பிரேக் ஆகி மறுபடியும் ஃபெயிலியர் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் திரும்ப அந்த ட்ரெண்ட் லைன் விட்டு பிரேக் ஆகலை. மறுபடியும் ரீசெண்டாக பிரேக் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு சூப்பர் ட்ரெண்டும் ஃபார்ம் ஆகிருக்கு. அது போக 50 MA மூவிங் ஆகுது. அதுக்கு மேலேயும் இருக்குது. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் ஆக்சுவலாக இதுதான் வந்து இந்த இடத்துக்கிட்ட ரீடெஸ்ட் ஆகும். இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகி இந்த இடத்துக்கு ரீடெஸ்ட் ஆகும்போது நம்ம என்ட்ரி எடுத்தோம். அல்லது இந்த லெவல் கிட்ட இங்கே என்ட்ரி எடுத்தோம்னா அது வந்து ஒரு நல்ல சேஃபான என்ட்ரி. பட் அது இந்த இடத்துல இருந்து ரைஸ் ஆனதுக்கப்புறம் லாஸ்ட் வீக் ஒரு சில பிரச்சனைனால மார்க்கெட் டவுனில் இருந்தது. அங்கே கரெக்ஷன் வந்திருக்கு. கரெக்ஷன் வந்து திரும்ப 50 MAல சப்போர்ட் இருந்தது. ஸோ நம்ம வந்து இந்த இடத்துல ரைஸ் ஆகும்போது என்ட்ரி எடுத்தது இன்னைக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்தாச்சு. தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிவன்.